டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நான் இண்டிகேட் பண்ற டெக்னிக்கல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கு 4 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. அதை பத்தி பேசிக் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா மெம்பர்ஷிப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் கேண்டில்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துருவோம், எபிசோட் 1 அப்படிங்கிறதுல. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஒருவேளை இந்த எபிசோடை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க, இதை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா. இப்போ இது நம்மளுடைய செகண்ட் வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய போன வீடியோனுடைய கண்டினியூஷன் தான். நம்ம போன வீடியோவில் டோஜி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேண்டில் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டைப்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலேயே இந்த ரிமைனிங் டைப்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்லி ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோஜிஸ் இருக்கு. இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டோஜி ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ரெசிஸ்டன்ட்லேயே ஒரு சப்போர்ட்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி டோஜிஸ் ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய ஹை அண்ட் லோ ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. அதனால இந்த டோஜி ஸ்டார் அப்படிங்கிறது நார்மலா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சப்டைப்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது டிராகன் ஃப்ளை டோஜி, அப்புறம் கிரேவ் ஸ்டோன் டோஜி. மற்ற ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டோஜி வந்து பாத்தீங்கன்னா த 4 பிரைஸ் டோஜின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பிரைஸ் டோஜி அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக், ஒரு பென்னி ஸ்டாக்ஸ், சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிட் கேப் அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு டைரக்டா லார்ஜ் கேப்லயும் இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மட்டும். இப்போ இந்த 4 பிரைஸ் டோஜி அப்படிங்கிற நேம் இதுக்கு ஏன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டில்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதாவது ப்ரீவியஸ்லயே உங்களுக்கு ஒரு இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கும். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் சடனா ஒரு கேப் அப்லயோ ஒரு கேப் டவுன்லயோ அந்த ஸ்டாக்குக்கான அப்பர் சர்க்யூட் அண்ட் லோயர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணுவாங்க. அப்பர் சர்க்யூட் அண்ட் லோயர் சர்க்யூட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை % வரைக்கும் தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5% அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும். எய்தர் நேற்றைய நாள் நம்மளுக்கு எங்க க்ளோஸ் ஆச்சோ அந்த இடத்துல இருந்து எய்தர் 5% மேல போகலாம், இல்லை 5% கீழே வரலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த லெவல்ஸை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 5%ங்கிறத 10% மாத்தி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 20% மாத்துவாங்க. இது வந்து உங்களுக்கு என்ன லெவல்ல அந்த ஸ்டாக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ்லேயே எக்ஸாக்டா ஓப்பன் ஆகும். லைக் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு 5% கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கேப் அப் ஆன இடத்துலயே உங்களுக்கு என்ன ஆகும்னா சஸ்டைன் ஆகி நின்றுகிட்டே இருக்கும். அங்கிருந்து உங்களுக்கு மேலையும் போகாது, கீழேயும் வராது. அதுதான் இந்த 4 பிரைஸ் டோஜி. இப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 4 பிரைஸும் ஒரே இடத்துல வரும். அதாவது இந்த ஒரு கேண்டில் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான நம்ம இந்த டோஜி கேண்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டோஜி கேண்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் தான் உங்களுக்கு ஓப்பன் பிரைஸ். இந்த லைன் தான் உங்களுக்கு ஓப்பன் பிரைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோ பிரைஸ்ன்னு சொல்லுவோம். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலை வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரைஸ்ன்னு சொல்லுவோம். தென் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆன இடத்துலயே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ் லைன் மாதிரி வரும். சம்டைம்ஸ் ஓப்பன் ஆன இடத்துக்கு கொஞ்சம் மேல க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா ஒரு கிரீன் கலர் ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் வரும். ஒருவேளை ஓப்பன் ஆன இடத்துக்கு கொஞ்சம் கீழே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா ரெட் கலர் ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு இதுல வந்து ஜென்ரலாவே நீங்க எந்த ஒரு கேண்டில்ல நீங்க உங்களுடைய கர்சரை வந்து நீங்க ட்ரேடிங் வியூல வச்சு பார்த்தாலும் தெரியும். உங்களுக்கு 4 பிரைஸை வந்து மேலே இண்டிகேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல நீங்க பார்க்கும்போது தெரியும். ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னா ஒரு 4 பிரைசஸ், அதாவது எல், ஹெச், ஓ, சி இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா அந்த பர்டிகுலர் டேனுடைய ஹை, லோ, ஓப்பன் பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ். இந்த 4 பிரைஸுமே வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி எக்ஸாக்டா அப்பர் சர்க்யூட் ஆர் லோயர் சர்க்யூட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரைஸுமே 4 பிரைஸுமே ஒரே இடத்துல இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா 4 பிரைஸ் டோஜின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நடக்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேப் அப்ல இந்த மாதிரி பிளாட்டா வந்து நின்றுச்சு, அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாவே அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பையர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, உங்களுக்கு செல்லர்ஸ் இல்ல அப்படிங்கிற இண்டிகேஷன் உங்களுக்கு அது இண்டிகேட் பண்ணும். அதனாலதான் உங்களுக்கு டைரக்டா அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணிருக்கும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணாமையே ஒரே இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்டாக்ல ஏன் அப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க பையர்ஸும் இருக்க மாட்டாங்க, செல்லர்ஸும் இருக்க மாட்டாங்க. விற்கிறதுக்கும் யாரும் கிடையாது, வாங்குறதுக்கும் யாரும் கிடையாது. அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த பிரைஸ் ஸ்டாக்னட்டா அதே இடத்துல இருக்கும். இதுவும் ஒரு சில ஸ்டாக்ஸ், அதாவது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா பெனி கேப் ஸ்டாக்ஸ்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் எப்பயாவது தான் ட்ரேட் நடக்கும். மேக்ஸிமம் வந்து அந்த ட்ரேடே நடக்காது, எந்த ஷேருமே உங்களுக்கு ட்ரேட் ஆகாது. இதே மாதிரி லோயர் சர்க்யூட்ல ஓப்பன் ஆகி அங்கேயே உங்களுக்கு நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு முழுக்க செல்லர்ஸ் தான் இருப்பாங்க, பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல கிரியேட் ஆகுது அப்படின்னா
நீங்க அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பார்த்துட்டு அது ரிஸ்கி ஸ்டாக்னா அந்த ஸ்டாக்ல இருந்து நீங்க அவாய்ட் பண்ணி, அதாவது அந்த ஸ்டாக்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் பல டைம் என்னுடைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அது பர்டிகுலரா அந்த பென்னி கேப் ஸ்டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா சடனா உங்களுக்கு ₹1 ₹2 இருந்து அப்படியே அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணி உங்களுக்கு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கும். நீங்க வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல கண்டினியூஸா பீக்கு போயிட்டு ₹50 அப்புறம் ₹100 அந்த மாதிரி பீக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல போய் உங்களுக்கு ட்ரேட் ஆகும். ஓகே, ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ₹1 100 வந்துருச்சு, 100 மடங்கு ஏறிடுச்சு. இப்போ நான் ₹100 என்டர் ஆகிறேன், இங்கிருந்து 100 மடங்கு ஏறும், இல்ல அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10-20% கிடைச்சிருச்சு அப்படின்னா பரவாயில்லன்னு நினைச்சிட்டு நீங்க வந்து வாங்குறதுக்கு உள்ள என்டர் ஆனீங்க அப்படின்னா அங்கிருந்து அந்த ஸ்டாக் லோயர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணும். எப்பவுமே ஒரு அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு லோயர் சர்க்யூட் ஹிட் பண்றதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணும்போது அந்த நீங்க ₹100 வாங்கியிருப்பீங்க, சடனா ஒரே நாள் என்ன ஆகும்னா அது ₹90 வரும். 10% லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணி இறங்குவாங்க, இல்லைன்னா 5% லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணி ₹95 இறங்குவாங்க. நீங்க ஓகே நம்மளுக்கு லாஸ்ட்ல போகுது விற்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த இடத்துல செல்லர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. நீங்களும் ஒன் ஆஃப் தி செல்லரா இருப்பீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க விற்கிற ஷேரை வாங்குறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா போய் முடியும். அதனால இந்த மாதிரி ஃபோர்த் பிரைஸ் டோஜி வருது அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரீசனபிளான ஒரு நார்மலா ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கா இருந்துச்சு, எப்பயாவது அந்த அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் கண்டினியூஸா ஒரு ஸ்டாக் ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ல இருந்து கம்பல்சரி நம்ம தள்ளி இருந்தே ஆகணும். அதுல டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைப் ஆஃப் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா லாங் லெக்டு டோஜின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் லெக்டு டோஜி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு டோஜி தான். இதுல ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒன்னா வந்து இந்த நார்மல் டோஜி ஸ்டார்ல மேல இந்த இடத்துல எந்த அளவுக்கு விக் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான விக் உங்களுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த லாங் லெக் டோஜி வந்து பாத்தீங்கன்னா எதர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டோஜி இருக்கும், அப்படி இல்ல மேல பெரிய விக் இருக்கும், அப்படி இல்லைன்னா கீழே பெரிய விக் இருக்கும். ஆக்சுவலா இந்த விக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு சிலர் தெரியாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். அதாவது இந்த நீடில் மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷனை தான் நம்ம விக்னு சொல்லுவோம். இந்த நீடில் மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பிரைஸ் கீழே இருக்கக்கூடிய பிரைஸ் கிட்டத்தட்ட சேம் ரேஞ்ச், அக்யூரேட்டா சேமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நியர்லி சேம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டோஜி ஸ்டார்ல கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த லாங் லெக்டு டோஜி அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எய்தர் உங்களுக்கு மேல பெரிய விக் இருக்கும், இந்த மாதிரி நீடில் மாதிரி மேல பெருசா இருக்கும், கீழே வந்து அதை கம்பேர் பண்ணும்போது சிறுசா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கீழே பெருசா இருக்கும் மேல சிறுசா இருக்கும். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேஷன்ஸ் வருது அப்படின்னா நார்மலா நம்ம டோஜியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டோஜிக்கு மட்டும் கிடையாது, எல்லா கேண்டிலுக்குமே இது பொருந்தும். இந்த லோ பிரைஸ் தான் பையர்ஸுக்கான என்ட்ரி பாயிண்ட், இந்த ஹை பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸுக்கான என்ட்ரி பாயிண்ட். பையர்ஸுக்கான என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு அன்னைக்கு சார்ட் வந்து எங்க க்ளோஸ் ஆகுதோ அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது பையர்ஸ்னுடைய பவர் இண்டிகேட் பண்றதா இந்த விக், செல்லர்ஸ்னுடைய பவர் இண்டிகேட் பண்றதா இந்த விக். அப்போ நம்மளுக்கு டாப் சைட்ல ஒரு பெரிய விக் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டாப் சைட்ல அதாவது செல்லர்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க பையர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு பாட்டம் சைட்ல அதிகமான பெரிய விக் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பையர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க, செல்லர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற மீனிங். மற்றபடி உங்களுக்கு மேஜரா வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வைக்கும் போது இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போறது அந்த ஹை அண்ட் லோ எதை பிரேக் பண்றாங்களோ அந்த சைடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்போம், அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமே ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஃபிளை டோஜி. ஸோ டிராகன் ஃபிளை டோஜி அண்ட் கிரேவ் ஸ்டோன் டோஜி இது ரொம்ப ரேரா ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்மேஷன். ரொம்ப ரேர்னா ரொம்ப ரேரா தான் ஃபார்ம் ஆகும். அதாவது நார்மலா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. நம்ம சொல்லக்கூடிய இந்த கேண்டில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட் பார்க்க போறோம். இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு தியரிட்டிக்கல், அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே இந்த கேண்டில்லாம் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தியரிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்றோம். பட் ஆக்சுவலா மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும்போது அதுல ஒரு சின்ன டீவியேஷன்ஸ், சின்ன ஒரு மைனர் டிஃபரன்சஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்தாலும் நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேண்டிலாவே எடுத்துக்கலாம். அதனுடைய மென்ஷனிங், அதாவது அந்த ஆக்ஷன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிராகன் ஃபிளை டோஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே ஓப்பன் ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு செல்லிங் மோடு தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங். அதனால தான் உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கீழே வரைக்கும் நல்ல டிராவல் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன ஆகலைன்னா பை ஆகவே இல்லை, மேலே போகவே இல்லை. அதனால மேலே போயிருந்துச்சு அப்படின்னா மேலே உங்களுக்கு ஒரு சின்ன விக் இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கு. அப்போ ஓப்பன் ஆன இடத்துல இருந்து செல்லிங் கூட தான் நடந்திருக்கு. செல்லிங் எது வரைக்கும் நடந்தது, இந்த பாட்டம் வரைக்கும் நடந்திருக்கு. இந்த லோ பிரைஸை ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு பையர்ஸ் என்டர் ஆகுறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டிராகன் ஃபிளை டோஜி எங்க ஃபார்ம் ஆகும், ஒரு மார்க்கெட்னுடைய பாட்டம்ல தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்னுடைய பாட்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரெண்ட் என்னவா நடந்திருக்கும்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல உங்களுக்கு மார்க்கெட் இறங்கி வந்திருக்கும். இந்த இறங்கி வந்த டவுன் ட்ரெண்ட்ல உங்களுக்கு நார்மலா ஓப்பன் ஆன இடத்துல இருந்து செல்லிங் நடக்கிறது அப்படிங்கிறது நார்மல். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை இறக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு செல்லிங் நடக்கிறது அப்படிங்கிறது குவைட் நார்மல் தான். பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லோ பிரைஸை ஹிட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பாயிண்ட்
ஆஃப் டைம்ல பையர்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. அந்த டைம் உங்க பையர்ஸ்னுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா எக்ஸாக்டா எங்க ஓப்பன் ஆனாங்களோ அங்கேயே போய் க்ளோசிங் வைக்கிறாங்க. எக்ஸாக்டா அப்படிங்கிற மீனிங் நான் வந்து தியரிட்டிக்கலா சொல்றேன், பட் பிராக்டிகலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்சஸ் மார்க்கெட்ல கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா ஓப்பன் பிரைஸ், உங்களுக்கு அங்கிருந்து 95 ரூபா வரைக்கும் கீழே வர்றாங்க. திருப்பி 95 ரூபாயில இருந்து 100 ரூபா அப்படிங்கிற எக்ஸாக்டா க்ளோஸ் வைக்காம 99.5 இல்ல 100.5 இந்த மாதிரி கூட க்ளோசிங் வைக்கலாம். அப்படி வச்சாலும் அதை நம்ம டிராகன் ஃபிளை டோஜே எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆன இடம் இந்த இடத்துல, ஓப்பன் ஆன இடத்துல காலையில வந்து செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. நான் ஆக்சுவலா ஒரு கேண்டில் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கான கேண்டிலுக்கு டிஸ்கஸ் பண்றேன். இதை நீங்க 5 மினிட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், 15 மினிட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், 1 வீக் 1 டே எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்போ அந்த ஓப்பன் ஆன இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஓப்பன் ஆன டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் இருந்ததுனால தான் மார்க்கெட் இறக்கியிருக்காங்க. பட் அந்த பாட்டம் வரும்போது உங்களுக்கு சடனா எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இந்த பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான பையிங் நடந்ததுனால தான் ஃபைனலா என்ன ஆகுது, எங்க ஓப்பன் ஆனாங்களோ அங்க போய் க்ளோசிங் வைக்கிறாங்க. அன்னைக்கு டே வந்து அங்கேயே க்ளோசிங் வைக்கிறாங்க. பட் மார்னிங் அந்த ஓப்பன் ஆன இடத்துல செல்லர்ஸ் இருந்தாங்க. அப்ப ஈவினிங் அங்க போய் க்ளோசிங் வைக்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் இறங்கி தானே க்ளோசிங் வைக்கணும். ஆனா அந்த மாதிரி இறங்காம உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல க்ளோசிங் வைக்கும்போது அது ஒரு இண்டிகேஷன். ஒரு டவுன் ட்ரெண்டுடைய பாட்டம்ல இந்த மாதிரி டிராகன் ஃபிளை டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது ஒரு கிளியரான இண்டிகேஷன். அந்த இடத்துல செல்லர்ஸ் கிட்டத்தட்ட தோத்து போயிட்டாங்க. உங்களுக்கு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இண்டிகேட் பண்றதா இந்த டிராகன் ஃபிளை டோஜி. அப்போ இதை நம்ம எங்க வந்து கேப்சர் பண்ணணும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் வரலாம், மேபி வரலாம். பட் அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஃபிளை டோஜே எடுத்துக்க கூடாது. நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா மார்க்கெட் இந்த மாதிரி இறங்கணும். ஓகேங்களா, இறங்கி இறக்கத்தினுடைய பாட்டம்ல இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பிராக்டிக்கல் ஃபார்மேஷன், பிராக்டிக்கலா உங்களுக்கு மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகும்போது ஒரு சின்ன டிஃபரன்சஸ் கிரியேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு சின்ன விக் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பாட்டம்ல இருக்கக்கூடிய விக் கம்பேர் பண்ணும்போது டாப்ல இருக்கிற விக் ரொம்ப ரொம்ப மைன்யூட் விக். அதனால இந்த இடத்துல நான் அதை பெரிய ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஆன பிரைஸ் உங்களுக்கு அந்த ஹை பிரைஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இதை நீங்க டிராகன் ஃபிளை டோஜே எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் ஃபார்மேஷன் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கும்போது நீங்க திங்க் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டா நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி. முக்கியமான சப்போர்ட் அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால் வந்து இந்த பாட்டம் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதே சப்போர்ட் பிளேஸ் கிட்ட திரும்ப அந்த இடத்துக்கிட்ட வரும்போது திரும்பி இந்த மாதிரி ஒரு டிராகன் ஃபிளை டோஜி ஃபார்மேஷன் வைக்குது அப்படின்னா அது ரொம்ப குரூஷியலான ஒரு சப்போர்ட். அதனாலதான் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணுது. இது அப் ட்ரெண்டுக்கான ஒரு கேண்டில், அதாவது ஒரு ரிவர்சல் கேண்டில். புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில் உங்களுக்கு டிராகன் ஃபிளை டோஜியும் ஒன் டைப் ஆஃப் கேண்டில் தான். அந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த கிரேவ் ஸ்டோன் டோஜி, இது வந்து டிராகன் ஃபிளை டோஜி இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிரேவ் ஸ்டோன் டோஜி. இது நம்மளுடைய ஃபோர்த் டைப் ஆஃப் டோஜி. எப்படி நம்ம டிராகன் ஃபிளை டோஜி பார்த்தோமோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். டிராகன் ஃபிளை டோஜி பார்க்கறதுக்கு டி ஷேப்ல இருக்கும், பட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டட் டி ஷேப்ல இருக்கும். அப்ப இந்த ஃபார்மேஷன்ல உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மார்க்கெட்டினுடைய அப் ட்ரெண்ட்னுடைய எண்ட்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, டிராகன் ஃபிளை டோஜி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆயிட்டு அடுத்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் கொடுக்கும். பட் இங்க கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்னுடைய அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகும். பர்டிகுலரா ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டம்ல இருந்து ஏறி மேல வரும்போது ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ட் எடுத்த இடத்துக்கிட்ட திரும்ப அந்த மாதிரி கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு கன்சிடரேஷன், அதாவது அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல மார்க்கெட் ஆல் டைம் ஹையை பார்த்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைனா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கிட்ட டிராவல் ஆனதே கிடையாது. அப்ப அந்த இடத்துல டிராவல் ஆகும்போது இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஆல் டைம் ஹைல உங்களுக்கு எங்க ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. ஆனா அந்த பிரைஸ் கிட்ட இது வரைக்கும் வந்திருக்காது. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஓப்பன் பிரைஸ். ஓப்பன் பிரைஸ்னா இது உங்களுக்கு பிளாட்டா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து செல்லிங் நடக்கவே இல்லை. செல்லிங் நடந்தா உங்களுக்கு கீழே விக் வந்திருக்கும். பட் செல்லிங் நடக்கல. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே பையிங் தான் நடந்திருக்கு. அப்போ ஒரு அப் ட்ரெண்டுடைய எண்ட்ல ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே பையிங் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமா தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனா இந்த பையிங் எது வரைக்கும் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பீக் வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா, இந்த பீக் இந்த ஹை பிரைஸ் கட்ட ரீச் பண்ணும்போது உங்களுக்கு செல்லர்ஸ் அக்ரெசிவா என்டர் ஆகுறாங்க. அக்ரெசிவா என்டர் ஆகிட்டு மார்க்கெட்டை இறக்குறாங்க. ஸோ இறக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கீழே இறங்கி வந்து எங்க ஓப்பன் ஆனாங்களோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் வைக்கிறாங்க. அப்போ மார்க்கெட்ல உங்களுக்கு மார்னிங் டைம்ல அந்த ஓப்பன் பிரைஸ்ல தான் உங்களுக்கு பையர்ஸ் இருந்தாங்க. பட் உங்களுக்கு ஈவினிங் அந்த இடத்துக்கிட்ட க்ளோசிங் வைக்கும் போது அங்க இருந்த பையர்ஸ் இப்ப இல்லை. அப்ப பையர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு. இது ஒரு இண்டிகேஷன். இந்த மாதிரி இண்டிகேஷன் உங்களுக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு
பாட்டம்ல ஃபிளாட்டா முடியுது அப்படிங்கும்போது ஒரு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அங்கிருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, நார்மலா நீங்க மார்க்கெட்ல பார்த்துருப்பீங்க, ஒரு சில கேண்டில் ஃபார்மேஷனை வச்சுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு கேப் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, கேப் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷனை என்னுடைய வீடியோஸ்ல நான் கொடுத்துருப்பேன். அப்போ அந்த இடங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாப் வந்து உங்களுக்கு ஃபிளாட்டா முடியுது அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாவே பையர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அதனாலதான் பையர்ஸ் வந்து டாப்ல வந்து ஃபிளாட்டா முடிக்கிறாங்க. ஒருவேளை டாப்ல உங்களுக்கு பிக் இருந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங், அந்த ஹை கட்ட போனதுக்கு அப்புறம் லைட்டா செல்லர்ஸ் என்டர் ஆயிட்டு மார்க்கெட்டை இறக்கிருக்காங்க அப்படிங்கறத மீனிங். ஆனா டாப் பிளாட்டா முடியும் போது அடுத்த நாள் உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கே தவிர நான் கன்ஃபார்ம்டு சொல்ல சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டம் ஃபிளாட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னா, பாட்டம் ஃபிளாட்டா முடிஞ்சது என்ன மீனிங், உங்களுக்கு செல்லர் தான் மார்க்கெட்டை கடைசி வரைக்கும் கீழே கொண்டு போய் டாமினேட் பண்ணி இறக்கிருக்காங்க. அந்த பாட்டம் வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு பையர்ஸ் எட்டி கூட பார்க்கல. அப்போ அடுத்த நாள் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகும்போது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா தலையில திருப்பி உங்களுக்கு கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி காண்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. இது உங்களுக்கு வீக்லி சார்ட், டே சார்ட், என்ன டைம் ஃப்ரேம்ல வேணாலும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகலாம். நீங்க வந்து டே சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க, மார்க்கெட்ல உங்களுக்கு மேல ஏறிக்கிட்டே போற மாதிரி தெரியும், சடனா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்க அப்ப இந்த டைம்ல என்ன பண்ணி பார்க்கணும்னா, உங்களுக்கு அதனுடைய லோயர் டைம் ஃப்ரேம் லைக் 4 hour சார்ட் இல்ல 2 hour சார்ட், 1 hour சார்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் எடுத்த பிளேஸ் கிட்ட இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் ஃபார்மேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இங்க பாருங்க ஒரு ஸ்விங் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்விங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீக் ரீச் ஆகும்போது ஒரு ஃபால், திரும்ப அந்த பீக் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஒரு ஃபால், திரும்ப அந்த பழைய இடத்துக்கிட்ட போக ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீக்கும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகும். அப்ப ட்ரெண்ட் லைன் அப்படின்னாலே இது ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். அப்ப அந்த இடத்துக்கிட்ட எக்ஸாக்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆகுது. எங்கேயும் எக்ஸாக்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க பாட்டம்ல ஒரு சின்ன பிக் வந்தாலும் தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா ஓப்பன் பிரைஸுக்கு பக்கத்திலே போய் க்ளோசிங் வச்சாலும், எக்ஸாக்டா க்ளோசிங் வைக்காம ஓப்பன் பிரைஸுக்கு கொஞ்சம் பக்கத்துல போய் க்ளோசிங் வச்சாலும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மேல பெரிய பிக் இருக்கணும். அப்போ அந்த ஃபார்மேஷன் நடக்கும்போது மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இது நீங்க ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட், அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஃபால் ஆகும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு கேப் டவுன்ல நடக்க கிடையாது, ஃபிளாட்டா நடந்த மாதிரி தான் இண்டிகேட் ஆயிருக்கு. பட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஸ்விங்ல போயிட்டு சடனா ரொம்ப ஏற ஆரம்பிக்கிறாங்கன்னா இதுதான் இந்த ஸ்டாக்னுடைய ப்ரீவியஸ் ஹை. அப்ப அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேல போகும்போது அது ஆல் டைம் ஹைக்குள்ள என்டர் ஆகுது. அப்போ அந்த ஆல் டைம் ஹை பிரைசஸ்ல இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் நடந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பர்டிகுலர் கேண்டிலுடைய லோ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த டிராகன் ஃபிளை டோஜில அடுத்த நாள் உங்களுக்கு கேப் அப் ஓப்பனிங் நடக்காம ஒரு கேப் டவுனே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேல போகும்போது நம்ம அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி எடுத்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்னுடைய அப் ட்ரெண்டை கேப்சர் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகும். அப்ப இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் பையர்ஸ்னுடைய என்ட்ரி பாயிண்ட். இதான் லாஸ்ட் பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட். அப்போ அந்த லெவலுக்கும் கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இது டிராகன் ஃபிளை டோஜி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா, இதே மாதிரி கிரே ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்காம உங்களுக்கு ஒரு கேப் அப் லைக் இந்த மாதிரி இடங்களை ஓப்பன் ஆயிட்டு கீழே இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த பிளேஸை கட் பண்ணி இறங்கும் போது நம்ம அந்த மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிற கன்சிடரேஷன்ல என்ட்ரி எடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைக்கும் மேல ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா டவுன் ட்ரெண்ட் போகணும்னு நினைச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை கேட்ச் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நீங்க ஸ்டாக்ஸை வாங்க முடியாது. நீங்க ஸ்டாக்ஸை செல் பண்றீங்க. அதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க ஃபியூச்சர்ஸ்லயோ இல்ல ஆப்ஷன்ஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மார்க்கெட்டை ஷார்ட் பண்ண போறீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்க என்ட்ரி ஆன பிரைஸுக்கும் மேலதான் இருக்கும். அதனாலதான் நீங்க அந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹை பிரைஸுக்கும் மேல ஃபிக்ஸ் பண்றோம். ஏன் ஹை பிரைஸுக்கும் மேல ஃபிக்ஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஹை பிரைஸ் தான் செல்லர்ஸுக்கான என்ட்ரி பாயிண்ட். அப்போ அந்த செல்லர்ஸான என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் மேலதான் நீங்க ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோனுடைய சீரிஸ் செகண்ட் வீடியோ முடியுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸை பார்ப்போம். இதுல வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம டோஜில அண்ட் ஆல்சோ டோஜில இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த எபிசோட ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி என்னுடைய லாஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய மெயில் ஐடி மகேஷ் MAHESH25391@gmail.com. இதுக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. நியர்லி February 15th அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.